மனமே நலமா பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் நாம் பார்க்க இருப்பது வளர் இளம் பருவம். முன்பு விடலை பருவம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அந்த அடலசன்ட் பீரியட், அதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களிடம் எவ்வாறு பெற்றோர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். ஒன்று, இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு என்ன ஆகிறது என்றால், அந்த முன்மூளை பகுதி சற்று தாமதமாக தான் வளர்ச்சி அடைகிறது. ஆனால் அடியில் இருக்கக்கூடிய சில உணர்வு பகுதிகள் வேகமாக வளர்ச்சி அடைந்து விடுகின்றன. இது இயற்கையின் நியதி. 25 வயதில்தான் மூளையின் எல்லா கனெக்ஷன்களும் சரியான ஒரு நிலையை, முதிர்ச்சியான ஒரு நிலையை அடைகின்றன என்று சொல்கிறோம். ஆக ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய வயது என்பது 25, அதற்கு மேலே தான் என்று சொல்கிறோம். அப்பொழுது இந்த வளரிளம் பருவத்தில் பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கிடைக்கக்கூடிய பலனை மிக அதிகமாக மதிப்பிடுகிறார்கள். சொல்லப்போனால், இப்பொழுது ரோட்டில் வண்டி ஓட்டிக்கொண்டு இருக்கும் இளைஞர்களை பார்க்கிறோம். வெகு வேகமாக சர்ரென்று பல வண்டிகளுக்கு இடையில் புகுந்து சென்று சில சமயம் அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள், மற்றவர்களை விபத்தில் மாட்டி விட்டு விடுகிறார்கள். ஆக அவர்கள் இதனால் தங்களுக்கோ மற்றவர்களுக்கோ பாதிப்பு இருக்கும் என்றே நினைப்பதில்லை. ஆனால் அதற்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை மிக அதிகமாக அவர்கள் கற்பனை செய்து கொள்கிறார்கள். அதே போலதான் போதை பழக்கங்கள், வேறு எந்த ஆபத்தான பழக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் அதில் பிரச்சனை இருக்கிறது என்பது தெரிவதில்லை. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பலன்கள் என்பதை மிக அதிகமாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். மினிமைசேஷன் ஆஃப் ரிஸ்க் அண்ட் மேக்சிமைசேஷன் ஆஃப் பெனிஃபிட் என்று சொல்லுவோம். ஆக இந்த ஒரு சிந்தனை அவர்களிடம் இருக்கிறது. அப்பொழுது பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? முடிவெடுப்பதற்கு பழகி கொடுக்க வேண்டும். எந்த ஒரு முடிவுக்கும் பின்விளைவு உண்டு என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஆக நீங்கள் எடுக்கின்ற முடிவை பொறுத்துதான் உங்கள் பின்விளைவுகள், உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள், உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பதை சொல்ல வேண்டும். ஆக நாம் நமது நேரத்தை எங்கே செலவழிக்கிறோம், எந்த மாதிரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறோம், எந்த மாதிரியான பொழுதுபோக்குகளை தேர்ந்தெடுக்கிறோம், எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் ஒரு விழிப்புணர்வை பெற்றோர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக, ஒரு பிரச்சனை என்று பெற்றோர்களிடம் வந்தால், பெரும்பாலான நேரங்களில் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தாங்கள் சேர்ந்தெடுத்து வைக்கின்ற ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்கி விடுகிறார்கள். பெரும்பாலான நேரங்களில் இந்த தீர்வு என்பது அவர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிடுகிறது. அவ்வாறு இல்லாமல் குழந்தைகளை பேச விடுங்கள். பேச விடும் பொழுது அவர்கள் அந்த பிரச்சனையை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதில் உள்ள தவறு என்ன, அந்த பிரச்சனையின் தீவிரத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்களா, அல்லது பிரச்சனையை மேம்போக்காக பார்க்கிறார்களா என்பதையெல்லாம் புரியும். அவர்கள் விருப்பம் என்ன, வெறுப்பு என்ன, அவர்கள் ஆர்வம் எங்கு இருக்கிறது என்பது போன்ற பல விஷயங்கள் உங்களுக்கு அவர்களை பேச விடுவதன் மூலமாக புரியும். பின்னர் அவர்களிடமே கேளுங்கள், இதற்கான தீர்வு என்ன என்று. ஒரு தீர்வோடு நிறுத்தி விடாமல் பல தீர்வுகளை அவர்களிடமிருந்து வரவழையுங்கள். கடைசியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடிய தீர்வுக்கு அவர்கள் வரும்பொழுது, ஒவ்வொரு தீர்வையும் செய்வதால் நன்மை என்ன, தீமை என்ன, அதன் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் என்றெல்லாம் டிஸ்கஸ் செய்யும் பொழுது அவர்கள் பிரச்சனைகளை, இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்று இல்லாமல் எப்பொழுது பிரச்சனை வந்தாலும் தீர்ப்பதற்கு, ஒரு தெளிவாக சிந்திப்பதற்கு, ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவெடுப்பதற்கு இதையெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். ஏனென்றால் எப்பொழுதும் நீங்கள் அருகிலேயே இருக்க முடியாது. எப்பொழுதும் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிலேயே அவர்களை வைத்திருக்க முடியாது. உங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் அவர்கள் சுதந்திரமாக இருக்கும் பொழுதும், அந்த கட்டுப்பாடுகளற்ற, தடைகளற்ற மிகச் சுதந்திரமான ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் போகும் பொழுது கூட இந்த முடிவெடுப்பதை பழக்கி கொடுத்திருந்தீர்கள் என்றால், வாழ்க்கையின் பொறுப்புகளை அவர்களுக்கு உணர்த்தியிருத்தீர்கள் என்றால், எந்த ஒரு முடிவுகளுக்கும் பின்விளைவுகள் உண்டு. நல்ல முடிவுகள் என்றால் நல்ல பின்விளைவுகள், கெட்ட முடிவுகள் என்றால் அதற்கேற்றது போல தீய பின்விளைவுகள் உண்டு என்பதை அவர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்து விட்டோம் என்றால், ஆரம்ப காலத்திலேயே இதை செய்து விட்டோம் என்றால், அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த முடிவுகளை தீர்க்கமாக, தெளிவாக, சரியாக எடுப்பதற்கு நீங்கள் வழி செய்து கொடுத்திருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.